இன்றைக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம். இன்றைக்கி மழை, வெள்ளம், புயல், வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே போல் நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்திருந்தோம். எங்களோட தென்பனையார் செய்யார் சொல்லியிருக்கிறாங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தெல்லாம் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் அமைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு கால திட்டம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்து அதனால் நிலத்தடி உயர்ந்தது. நிலத்தில் இருக்கின்ற மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன. அதே போல் நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அதை கரையோரமாக நகரப்பகுதியிலிருந்து கரையோரம் நதியினுடைய கரையோரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர்களும் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க? பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டனாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அனுமதித்து 11,500 கோடி ஒதுக்கியிருக்கு. இதற்காக சொன்ன ஒரு நீண்டகால திட்டம். ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும், அதில் வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி அதை பார்த்து செய்தால்தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது. ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க. இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அதிமுக ஆட்சியை குறைச்சிருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய நிதியமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் தொழில் செய்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது. ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பல இடத்துக்கு நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எங்கள்கிட்ட கவனமாக இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசு சொல்லி எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சாலை விபத்துகளை பற்றி சொன்னார்கள். சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த காரணத்தினால தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதேபோல் சாலை பாதுகாப்பு விதிகள் அதை மிக தெளிவாக நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வரை இந்த சாலை பாதுகாப்பு வாரம் என்று எடுத்து அதற்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சாலை விதிகளை எப்படி பின்பற்றுறது அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கம் செழிப்படுத்திட்டு இருந்தது. அதே சாலை விதிகளை பின்பற்றினால்தான் நம்ம விபத்துகளை குறைக்க முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் வாகனத்துடைய வேகம் அதிகரித்து விட்டது. இன்றைக்கி நல்ல சாலை சொன்னாங்க, முதல்லாம் பெண்டாக இருக்கும், அதனால் வாகனம் வேகம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் 140 போனால் தானே நம்மளே உள்ளே போடுறான். 100க்கு மேலே தான் எல்லா வண்டியுமே போகுது. 100க்கு கீழே போகிற வாகனமே இல்லை. அந்த வாகனத்தை யாரும் வாங்குறதும் இல்லை. இப்போ பழைய வாகனம்லாம் எங்கேயாச்சும் பாருங்கள், எங்கேயாச்சும் போகுது, அம்பாஸ்டர்லாம் பிடிச்சி போச்சு. இன்றைக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதோ அந்த வாகனத்தை வாங்குறாங்க. அதே இருசக்கர வாகனம் நான் போகும்போது, நான் காரில் போகும்போது பார்க்குறேன், நம்மளே 80-90 போயிட்டுருக்கோம், அதை மேய்ட்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் வளைவில் போனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்.
அதை உணர மாட்டேங்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். விலை மதிக்க முடியாத உயிர். அதை நாம் பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். அது ஒரு டீனேஜ் என்று சொல்கின்ற அந்த வயதில் என்ன செய்வதென்றே அறியாமல் செய்கின்ற அறியாமை. அதனால் யாரெல்லாம் பாதிக்கிறார் என்பதும் அவருக்கு புரியல. முதல்லாம் 3 குழந்தை 4 குழந்தை இருந்தது. இப்போ பையன் பிறந்தா ஒரே குழந்தையில் நிறுத்திக்கிறாங்க. 2வது குழந்தையே போகிறதில்ல. அப்படியே மீறி போனாலும் 2 பெண் குழந்தை தான் வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே அவளை அழைத்து செல்ல வேண்டும்.